அதிமுக ஒவ்வொருத்தராக கையை வச்சு ஒவ்வொருத்தராக வாய்ஸ் கொடுக்க வச்சு இப்போ கடைசியாக செங்கோட்டையன் வந்து பேசியிருக்கிறார். அவர் ஒரு கால அளவு கொடுக்குறார், நீ என்ன கால அளவு கொடுக்குறது அப்படின்னு சொல்லி கட்சியினுடைய பதவிகள்லாம் பறிச்சுட்டாங்க. அமைப்பு செயலாளர், மாவட்ட செயலாளர் பதவிகள்லாம் பறிச்சுட்டாங்க. அது எப்படி பார்க்குறீங்க? இது மட்டும் இல்லை, டிடிவி தினகரன் ஒரு பக்கம் பேசுகிறாரு, அதுக்கு பதில் கொடுத்துட்டு நயினா நாகரன் ஒரு பக்கம் பேசுகிறாரு. ஓபிஎஸ் நான் நினச்சதெல்லாம் செங்கோட்டையன் சொல்லிட்டாரு, நான் விரைவில் அவரை சந்திப்பேன் அப்படின்னு அவர் பேசுகிறாரு. சசிகலா வந்து அவங்க ஒரு பக்கம் பேசுகிறாங்க, செங்கோட்டையன் உடம்புல அதிமுக ரத்தம் ஓடுது, உண்மையான ரத்தம் அது அப்படின்னு அவங்க பேசுகிறாங்க. இதெல்லாம் பொருட்படுத்தாமல் எடப்பாடி அவர் அடுத்த கட்ட சுற்றுப்பயணம் பட்டியல்னு சொல்லி அவர் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கிறாரு. இந்த கலையபுரத்தெல்லாம் எப்படி பார்க்குறீங்க? அதாவது நீங்கள் கேட்கும்போதே நான் சொன்னேன், அழியும் அதிமுக மகிழும் திமுகன்னு சொன்னேன். அகில இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்பது இன்றைக்கி இழிந்து போய்கொண்டிருக்கின்ற அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமாக இருக்கிறது. அதுக்கு எடப்பாடிக்கு வந்து ஒரு பெரும்பங்கு உண்டு. நம்ம ஏதோ குற்றம் சொல்கிறேன்னு நினச்சிக்கிட்டு யாரும் குதிக்க வேணாம். எடப்பாடி மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு முதல்வர் கிடையாது. அவர் ஒரு தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்ற உறுப்பினராக அமைச்சராக இருந்தப்போ கூவத்தூர் நடந்த கூத்துகளில் அன்னைய தேதிக்கு தேர்ந்து செய்யப்பட்ட கட்டியக்காரன் கதாநாயகன் இல்லாத நேரத்தில் அவனுடைய உடைகளை எல்லாம் திருடி மாட்டிக்கொண்டு கூத்தை முடிச்சு வச்சா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இந்த ஒரு நாள் கூத்துக்கு தலைமை தாங்க ஒரு 4-5 வருஷம் அவருடைய திறமையின் காரணமாக ஆட்சியை அவரை நிறைவேற்றினார் என்பதில் இரண்டாவது கருத்தே கிடையாது. எடப்பாடி என்ன ஒரு பிரச்சனைன்னு கேட்டிங்கன்னா, ஒரு எம்ஜிஆரால் தொடங்கப்பட்ட இயக்கம், ஜெயலலிதாவால் பாதுகாக்கப்பட்ட ஒரு இயக்கம் தன் கைகளில் ஒப்படைக்கப்பட்ட பின்னால் அவர் என்ன நினச்சிட்டான்னு கேட்டிங்கன்னா, முதல்வராக இருந்தப்போ அவருக்கு கிடைச்ச சில விளம்பரங்கள் அதெல்லாம் பார்த்துட்டு ஜெயலலிதாவை விட எம்ஜிஆரை விட தான் ஒரு தனிப்பெரும் தலைவராக உருவாகிவிட்டோம் என்ற தலைக்கணம் இருக்குது பார்த்தீங்களா, அது போய் அவர் தலையில் எப்போ உட்காந்ததோ அன்னையிலேருந்து அவருடைய அழிவு ஆரம்பம். அந்த அழிவு ஆரம்பம் நான் சொல்கிறதுக்கு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி காசு கொடுத்தா எல்லா கட்சிக்கும் கூட்டம் வருது. ஒரு எடப்பாடியை மக்கள் தலைவராக யாராவது ஏற்றுக்கொள்ளுகிறார்களா என்றால் கிடையாது. இன்றைக்கி நான் விளம்பரம் பார்க்குறேன், முழு பக்க விளம்பரம் கொடுத்துருக்காங்க அதிமுக சார்பில். பசும்பொன் முத்துராமலிங்க தேவருக்கு விமான நிலையத்தில் பேர் சூட்டணும், மதுரை விமான நிலையத்துக்கு. அவர் தேசிய தலைவராக நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம். எப்போ விளம்பரம் போட்டிருக்காங்க, முழுசாக விளம்பரம் போட்டிருக்காங்க. ஏன்னா அடுத்த மாதம் அவருடைய பிறந்த நாள் வரப்போகுது. அந்த அக்டோபர் 30 அவருடைய நினைவு நாள் கொண்டாடுவாங்க இல்லையா, அதுக்கு அடித்தளமாக இன்றைக்கி போட்டாங்க. ஆனால் எடப்பாடி செய்த மிகப்பெரிய தவறே, அந்த கட்சி என்பது மேற்கு மண்டலத்திற்கு நகர வேண்டும், தென் மாவட்டத்தில் இருக்கின்ற முக்குளத்தூர் கையிலிருந்து அந்த கட்சியை பிடுங்குவதாக நினைத்து கொண்டு, தன்னுடைய சொத்தாக நினைத்து கொண்டு அவருடைய சட்ட பாக்கெட்டில் என்னைக்கு போடணும்னு நினைச்சாரோ